ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்டிஎஸ் ஸ்கில் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஜாவாஸ்கிரிப்டில் இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்டை எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது இன்டர்னல் ஜேஎஸ்னால் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இங்கே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்றது யூ கேன் எய்தர் இன்க்ளூட் ஜாவாஸ்கிரிப்ட் கோட் இன்டர்னலி வித்தின் யுவர் HTML டாக்குமெண்ட். உங்களோட HTML டாக்குமெண்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கான ஜாவாஸ்கிரிப்ட் கோடை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட். ஓகேங்களா? இந்த ஜாவாஸ்கிரிப்ட் கோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெட் செக்ஷன்லேயே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம், அல்லது உங்களுடைய பாடி செக்ஷன்லேயும் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னுடைய சின்டாக்ஸ் பார்க்குறப்போ ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்துட்டு நீங்கள் ஹெட் செக்ஷனுக்குள்ளேயும் யூஸ் பண்ணலாம், அல்லது இந்த ஸ்கிரிப்ட் டேக் வந்துட்டு நீங்கள் பாடி செக்ஷன்லேயும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகே, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஒரு நியூ ஃபைல் ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஜேஎஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன் .html ஃபைல். HTMLக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இன்டர்னல் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் அந்த இடத்துல செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிவிட்டு பாடி டேக். ஓகேங்களா? ஸோ இந்த பாடி டேக்கில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிம்பிளாக வந்துட்டு ஒரு ஃபார்ம் எலிமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஃபார்ம் எனக்கு ஆக்ஷன் ஆட்ரிபியூட் வேண்டாம், ஸோ ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டில் வந்துட்டு ஒரு பட்டன் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்புட் டைப் வந்துட்டு பட்டன், அப்படின்னா ஒரு பட்டன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ என்னுடைய அவுட்புட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, நம்மளுக்கு ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுதான் பட்டன். பட் இந்த பட்டனுக்குள்ளே நம்ம என்ன எந்த ஒரு டெக்ஸ்ட்டும் கொடுக்காதனால இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வேல்யூ அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் எடுத்துக்கிறேன். வேல்யூவில் ஸோ கிளிக் மீ அப்படின்ற மாதிரி ஒரு பட்டனுடைய நேம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ கிளிக் மீ அப்படின்னு சொல்லிட்டு நேம் எனக்கு வந்துருச்சு. அடுத்ததான் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் நான் கால் பண்ணுறேன். அதாவது ஆன் கிளிக் அப்படின்ற ஆட்ரிபியூட் எடுத்துக்கிட்டு இங்கே ஏதாவது ஒரு மெத்தடோடைய நேம் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? க்ரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடோடைய நேம் நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்னா, யூசர் டிஃபைன்டு மெத்தட், நீங்களாக பார்த்து க்ரியேட் பண்ணுற ஒரு மெத்தட். இந்த மெத்தடை நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். எப்போ இந்த மெத்தடை கால் பண்ணுறேன்னு அர்த்தம், எப்போ நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணுறீங்களோ அப்போ எனக்கு இந்த மெத்தட் கால் ஆகணும் அப்படின்னு அர்த்தம். ஃபைன். ஸோ ஒரு மெத்தட் அதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம வந்து என்ன பண்ணணும், ஜாவாஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணணும். வெறும் HTML நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஹெட் செக்ஷனுக்குள்ளே ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேக் நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம், க்ரீட்டிங்ஸ் அப்படின்ற மெத்தட் எனக்கு கால் ஆகணும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு மெத்தடை நான் க்ரியேட் பண்ணணும். இங்கே மெத்தடுன்றது ஃபங்க்ஷன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், அதாவது இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்ணுறேன். அப்போ நான் இந்த மெத்தடை கால் பண்ணால் அல்லது இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் எனக்கு என்ன கால் ஆகணும், உள்ளே எனக்கு என்ன மாதிரியான ஒரு ஆக்ஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத தான் இதுக்குள்ளே நான் எழுத போகிறேன். ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் யூஸ் பண்ணுற கீவேர்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த இடத்துல க்ரீட்டிங்ஸ், எதுக்கான க்ரீட்டிங்ஸ் கொடுக்குறேன், ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த நேமில் தான் நம்ம வந்துட்டு ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம், ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். அதே நேமில் தான் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணணும், க்ரீட்டிங்ஸ். ஓகே, க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஃபங்க்ஷன் நேம். இந்த க்ரீட்டிங்ஸ் மெத்தடை எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்றத நீங்கள் உள்ளே சொல்ல போகிறீங்க. ஓகேங்களா? நான் சிம்பிளாக ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், அலர்ட் ஆஃப். ஓகே, அலர்ட்டில் வித்தின் டபுள் கோட்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட் ஓகே மாஸ்டர் கோர்ஸ் பை என்டையர் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன். இது எதில் கொடுத்துருக்கேன்னா ஒரு அலர்ட்டில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட் மாஸ்டர் கோர்ஸ் பை என்டையர் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன ஆகும், நான் எப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணுறனோ, கிளிக் மீ அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறனோ, ஆன் கிளிக் எனக்கு ட்ரிகர் ஆகும். அதாவது இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கால் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆனால் என்ன ஆகும், ஸ்கிரிப்ட்னா ஜாவாஸ்கிரிப்ட் இதுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்கிரிப்ட் டேக் எழுதியிருக்கோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த ஸ்கிரிப்ட் டேகை நீங்கள் ஹெட் செக்ஷனுக்குள்ளேயும் எழுதிக்கலாம், பாடி செக்ஷனுக்குள்ளே கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேங்களா? எப்போ நான் பட்டனை கிளிக் பண்ணுறனோ அப்போ எனக்கு க்ரீட்டிங்ஸ் அப்படின்ற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அதாவது இந்த இடத்துக்கு வரும், ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு இந்த இடத்துக்கு வரும். ஓகேங்களா? இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அலர்ட்டில் எனக்கு என்ன இருக்குது, ஜாவாஸ்கிரிப்ட் மாஸ்டர் கோர்ஸ் பை
என்டேஸ்கில் அப்படின்ற இந்த கான்டென்ட் வந்துட்டு எனக்கு அலர்ட் பாப்பப்பில், அதாவது ஒரு பாப்பப்பில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, அந்த டயலாக் பாக்ஸில் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் ஓகேன்ற ஒரு பட்டன் மட்டும்தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம செக் பண்ணலாம். கிளிக் பண்ணுற பட்டனை ஒன்ஸ் நான் கிளிக் பண்ணோன்னே எனக்கு என்ன ஆகுது, ஜாவாஸ்கிரிப்ட் மாஸ்டர் கோர்ஸ் பை என்டேஸ்கில் அப்படின்றது எனக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா, அது எதில் டிஸ்பிளே ஆகுது, அலர்ட்டில். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்டுக்கான ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா, நம்ம பெரும்பாலும் வந்துட்டு இந்த இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுவோம் அல்லது எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தோன்னு லைக் பண்ணுங்கள். இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.